ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எனக்கு ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன். ஆனால் பேய் கதைனா அப்படி இருக்காது. இது ஒரு ஸ்பிரிட்டை கூப்பிட்ற எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, ஷாப் டூர் வந்து கூடி சீக்கிரத்துலேயே வந்துடும். ஆவலாக காத்திருங்க. ஓகே, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்ற எக்ஸ்பிரிமெண்ட் என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டுனா சார்லி 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 சிமிலர் டு ஓஜா போர்டு. அந்த மாதிரி அந்த நம்ம இப்போது என் வீட்டில் பேர் இருக்குன்னா சும்மா நம்ம சார்லி சார்லி விளையாடுவோம், ஓஜா போர்டு விளையாடுவோம், பிளடி மேரி அப்படி அதெல்லாம் விளையாடுவோம் தானே. அது பேர் தான் ஸ்பிரிட்டை கூப்பிட்ற எக்ஸ்பிரிமெண்ட், இல்லை கோஸ்ட் அப்படி கூட சொல்லலாம். எப்படி? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கதைக்குள்ள போய்ட்றேன். சார்லி சார்லி வந்து ஓஜா போர்டு சிமிலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். சார்லி சார்லியில் எஸ் நோ இருக்கும், ஓஜா போர்டில் ஏபிசிடி அதெல்லாம் இருக்கும். நான் இப்போ சார்லி சார்லி மட்டும் சொல்கிறேன். ஆனால் ஓஜா போர்டு வாங்க அந்த கட்டை வேணும், அந்த ஹாட் மாதிரி ஒன்று இருக்கும்ல கை வைக்க, அதெல்லாம் காசு அதிகமாக இருக்கும். ஆனால் சார்லி சார்லியில் வீட்டில் இருக்க பொருளை வச்சே விளையாடலாம். ரெடிமேட்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா சொன்னாலே போதும், வாயில் உண்மையே முடிஞ்சிடும் ரெடிமேட். சார்லி சார்லி எப்படி விளையாடுவாங்கன்னா, ஒரு என்னெல்லாம் தேவைப்படும் நான் சொல்லிடுறேன். பேப்பர், பென், 2 பென்சில், அதுக்கப்புறமா கேண்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, கேண்டில் இல்லைனா கூட பரவாயில்ல. எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இங்கே பேப்பர் இருக்குமா, ஒரு ப்ளெயின் பேப்பர், அதில் நம்ம ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிட்டு நோ இல்லை எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ, ஓகேவா? ரெண்டும் ஆப்போசிட் சைடில் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தான் விளையாடுவோம். பென்சிலை வந்து கரெக்டாக நம்ம இதில் வைக்கணும், அந்த ப்ளஸ்ஸில் வந்து கரெக்டாக வைக்கணும். ஆக்சுவலி நம்ம நிறைய வீடியோ சார்லி சார்லியில் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் நவுறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளஸ் மேலே வைக்கும் போது அந்த பென்சில் லைட்டாக சின்ன காட்டு பார்த்தாலும் வேகமாக போகல. அதனால் நிறைய பேர் வந்து அதுவே வீடியோ எடுத்து போடுறாங்க, நவுந்துச்சு வீட்டில் அப்போ பேய் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் டூப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் சில டைம் ஒவ்வொருத்தருக்கு சார்லி சார்லி வந்து இப்போ எல்லோரும் எப்படி கேட்பாங்கன்னா, சார்லி சார்லி யூ தேர் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து எஸ்ஸு நோவில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் போகும். எஸ் போச்சுன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம், நோ போச்சுன்னா பேய் இல்லைன்னு அர்த்தம். இதே நீங்கள் இப்போலாம் கேட்கக்கூடாது. நீ எப்போ செத்த, நீ எதனால் செத்த, நீ எப்போ பிறந்த அப்படிலாம் கேட்க முடியாது. அது வந்து நீங்கள் ஓஜா போர்டை கேட்க முடியும். இப்போ எப்படின்னா, நீ நல்ல பேயா கெட்ட பேயா அப்படி கேட்கலாம். எஸ் நோ. நீ ஆனா பெண்ணா அப்படிலாம் கேட்க முடியாதுல்ல. அதான் எஸ் நோ அப்படி தான் இருக்கும். நீ ஆக்சிடெண்ட்டில் செத்தியா அப்படின்னு கேட்டால் எஸ் நோ போகும். அப்படி தான் நீங்கள் கேட்கணும். நீ எதனால் செத்த அப்படின்னு கேட்டால் அது ஆக்சிடெண்ட் எப்படி சொல்லும்? அதுதான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அந்த கதை என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்டல் இருக்குது. குரூப் ஆஃப் ஹாஸ்டல் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அதில் குரூப் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க. அதில் நான் ஒரு பாய் நேம் மட்டும் சொல்கிறேன். அந்த ஒரு பாய் பேர் வந்து இது யார் இருக்கிறது, நிமலனா? இல்லை நிமலன் வேணா, ஓகே சூர்யா. அதில் ஒரு பாய் பேர் வந்து சூர்யா. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. மொத்தம் சரி 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் சூர்யா. மீதி 3 பேர் வந்து நான் வந்து சொல்லலை. ஒரு நாள் அவங்க 5 பேரில் 4 பேர் 5 வருது. 4 பேர் வந்து சும்மா சார்லி சார்லி விளையாடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன், தொண்டை மாதிரி. சார்லி சார்லி விளையாடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் வந்து சார்லி சார்லி விளையாடுறாங்க. அவங்களும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். என்னென்னா, இப்போ நம்ம வந்து சார்லி சார்லி வந்து எப்படி விளையாடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய பேருக்கு பென்சில் நவுறாமையும் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, நிறைய தடவை சொல்லி நவுறல, நிறைய தடவை சொல்லி நவுந்திருக்கு. முதல் ட்ரைலேயே நவுந்திருக்கு, இல்லை முதல் ட்ரைலேயே அவங்க வந்து ஏஞ்சி போயிட்டாங்க. அப்படி நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் நடந்திருக்கு. நம்ம இப்போ வந்து அந்த கேமை விளையாடி முடிச்சிட்டோன்னா, அதை நம்ம அந்த இதை அப்படியே விடக்கூடாது. அந்த பென்சில், அந்த பேப்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து எரிச்சிடணும். ஏன்னா அந்த நம்ம விளையாடணும்ல, அதுக்குள்ளே வேறு ஏதாவது
பூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நான் பேய் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூண்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை, அதனால் எரிச்சு போட்டுடணும். ஓகே, என்ன சொல்லியிருந்தேன்? அவங்க வந்து விளையாடுறாங்க, அதே மாதிரி தான் விளையாடுறாங்க. பேப்பர் போட்டு ப்ளஸ் போட்டு எஸ் நோ அப்படின்னு போட்டு பென்சில் வச்சிடுறாங்க. பென்சில் வச்சுட்டு அவங்க வந்து சார்லி சார்லி ஆயுதேர், சார்லி சார்லி ஆயுதேர் அப்படின்னு கேட்டுனே இருக்காங்க. அந்த பென்சில் நவுறவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க சொல்லினே இருந்தாங்க, அந்த பென்சில் நவுறவே இல்லை. சொல்லினே இருக்காங்க, சார்லி சார்லி ஆயுதேர், சார்லி சார்லி ஆயுதேர், பென்சில் நவுறவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. கடுப்பேட்டு வேணவே வேணாம், நம்ம இதை எரிச்சிடலாம். அவங்களுக்கு தெரியும் இதை எரிச்சிடணும், இல்லைனா ஸ்பிரிட் எதாவது பூந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் விளையாடாச்சு, வரவே இல்லை. நம்ம இதை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான விதத்தில் பென்சிலை உடச்சி போட்டுட்டு எரிச்சிட்டாங்க. அப்போ ஆக்சுவலி வந்து அவங்க சார்லி சார்லி சொல்லும் போது சூர்யாவுக்கு வந்து பேய் பார்க்குற சக்தி இருக்கும். அதனால் அவன் வந்து பார்த்துருக்கான். சார்லி சார்லி விளையாடும் போது அதை சுற்றி நிறைய பேய் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு சின்ன பையன் அவன் வந்து இப்போது இப்படி இப்போ 2 முட்டி இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிருந்தா, இப்போ 2 முட்டியும் எனக்கு இப்படி தான் இருக்குது. எனக்கு இப்போ தான் 2 முட்டி இருக்குது, இப்படி பிடிச்சின்னு இருக்கான். 2 முட்டி நான் இப்படி செல்ல பிடிச்சின்னு இருக்கான். அப்படி அந்த பையன் பிடிச்சின்னு இருக்கான். இப்போது அந்த சூர்யாவுக்கு டவுட் வருது, ஒருவேளை இவன் தான் சார்லி சார்லியோ, ஏன் அந்த நோ எஸ் பேப்பருக்குள்ளே போயிட்டு அது ஏன் நவுத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணோம் தானே, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க செல்ஃபோனில் இருக்க டார்ச் லைட் மட்டும் ஆன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பண்ண தப்பு. அது ஏன் பண்ணலன்னா காலியம் பண்ணனாலும் தப்பிச்சாங்க. இதே அவங்க ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா செத்து போயிருப்பாங்க, கிட்டத்தட்ட செத்துருப்பாங்க. நான் வந்துச்சுன்னா நானே ட்ரையே பண்ண மாட்டேன். சும்மா பிளடி மேரிலாம் சொல்லலாம்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இதை ஐஸ்கிரீம் போடுறேன். அது ஆக்சுவலி நான் வந்து VTG பார்த்து கற்றுக்கிட்டேன் எப்படி விளையாடணுன்னு. ஆக்சுவலாக ஒரு தடவை முடிச்சிட்டேன், நார்மல் மோட்லேயே வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு வீடியோவாகவே நான் போட்டுடுறேன். ஓகேவா? தட்ஸ் ஆல் டுடே. பார்க்குறவங்களுக்கு நன்றி. பாய்.